Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். 2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி ஆட்சி நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதுல வந்து பேசியிருக்காரு. மெஜாரிட்டி வந்துட்டாங்க அப்படின்னா எப்போவுமே அதிமுக தனியாக தான் ஆட்சி அமைக்கும். திமுகவுக்கும் இது பொருந்தும். திமுக அதிமுக பொறுத்தவரை அவர்கள் எப்போவுமே மெஜாரிட்டி இருந்தால் தனித்தான் கூட்டணியில் யாருக்கும் பங்கு தர மாட்டாங்க. இது அவங்களுடைய பாலிசி. இது ஒன்றா இருந்தால் நமக்கு பிரச்சனை வந்துடும்ன்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணுற வேலை பண்ணுறாங்க. அண்ணாமலையை வைத்து என்டிஏ கூட்டணியில் ஆரம்பத்துலேருந்தே ஒரு பேசி சலசலப்பை உருவாக்குறாங்க. அண்ணாமலை அதுக்கு உதவுறாரு. ஒரு கட்டத்தில் என்டிஏ உடையுது. திமுகவுக்கு அன்னைக்கு இருந்த மரியாதை, மக்கள்கிட்ட இருக்கிற செல்வாக்கு, இது எல்லாம் இப்போ இருக்கானா இல்லை. அவர்களால் சாதனைகளே சொல்ல முடியல. அதுக்கு பதிலாக மத்திய அரசுடைய விஷயங்களை கொண்டு போய் முன்னிறுத்துறாங்க. மோடியும் அமித்ஷாவும் சாதாரண ஆட்கள் தான், அவர்களை பார்த்து பயப்பட தேவையில்லை. சாதாரண ஆட்கள் தான், அவங்கள பார்த்து பயப்பட தேவையில்லை. ஜனங்களுக்கு சொல்லியிருக்காங்கள, ஜனங்க ஏன் பயப்படணும்? ஜனங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அண்ணாமலை இந்த வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது மேலே வரைக்கும் போயிருக்கு. ஏன்னா இந்த கூட்டணி அமைந்த பிறகு அண்ணாமலை தனி ஆவர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2024 இந்த கூட்டணி உடையறதுக்கும் நான் உங்கள் சங்கிமுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மதுரையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை முன் வச்சு பேசியிருக்கிறார். அதுவும் குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி ஆட்சி நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதுல வந்து பேசியிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இங்கே போன தடவை அமித்ஷா வந்தப்பவும் இங்கே என்டிஏ அலைன்ஸ் ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு பேசினார். அந்த மொழிபெயர்ப்பாளர் வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அதை கொஞ்சம் விலைக்கு இது பண்ணார், வார்த்தையில் விளையாண்டார். அது அப்போவே நம்ம ஆளுங்க தான் தெரியுமா, உடனே ஏற்கனவே அதிமுக பணிந்தது அப்படி இப்படின்லாம் போட்டு உருட்டிகிட்டு இருக்காங்கள, கையில் எடுத்தது அப்படி இப்படின்னு, அந்த அடிப்படையில் அப்போவே உருட்டினாங்க. அது கொஞ்ச நாள் தான் உயிர் இருந்தது. இப்போ நேற்றும் அவர் என்டிஏ அலைன்ஸ் அப்படின்னு அவர் பேசுகிறது அந்த மொழிபெயர்ப்பு அதே ஆள் தான், ஸ்ரீகாந்த்னு. அவர் பாஜக அதிமுக கூட்டணின்னு ஆட்சிக்கு வரும்ன்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பேசுகிறார். பொதுவாக இப்போ சமூக நீதி கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு போன தேர்தலில் திமுகவில் பேசினாங்க. சமூக நீதி கூட்டணியில் யார் இருக்கா? காங்கிரஸ், விசிகா, இடதுசாரிகள் எல்லாமே பாயிண்ட் வரட்டும் பார்ட்டிகளும் திமுகவும் இருக்குது. கரெக்டாக தோழமை கட்சிகள். இது ஆட்சி யார் நடத்துகிறா? இவர்களுக்கு எதாவது பங்கு கொடுத்தாங்களா? இதுதான் அதான் சமூக நீதி கூட்டணி. அது இன்னொரு பேர் ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணின்னு கூட வச்சிங்களேன். திமுக தலைமையிலான கூட்டணி வெல்லும் அப்படின்னா ஆட்சி பிடிக்கிறதுன்னு ஆட்சி நடத்துறது தான் திமுக. புரியுதா? நீங்கள் வேணால் திமுகவில் சேர்ந்துக்குங்க. இந்த ஆளு ஷானவாஸ் மாதிரி மற்றவங்கள மாதிரி அப்படி சேர்ந்துக்கலாம். திமுகவில் இருக்காரா? இங்கே இருக்காரா அவர்? விசிகா துணை பொதுச் செயலாளர் கொஞ்ச நாளாக காணும் அவரை. அதே மாதிரி தான் இங்கே என்டிஏ அலைன்ஸ்னால் இது ஒரு வேளை ஏடிஎம்கே சீட்டு கம்மியாக வருது, பிஜேபியும் இருக்குது, பாமக இருக்குது, இவர்கள்லாம் சேர்ந்து அமைக்கிறாங்கன்னா அதுதான் கூட்டணி ஆட்சி. மெஜாரிட்டி வந்துட்டாங்க அப்படின்னா எப்போவுமே அதிமுக தனியாக தான் ஆட்சி அமைக்கும். திமுகவுக்கும் இது பொருந்தும். திமுக அதிமுக பொறுத்தவரை அவர்கள் எப்போவுமே மெஜாரிட்டி இருந்தால் தனித்தான் கூட்டணியில் யாருக்கும் பங்கு தர மாட்டாங்க. இது அவங்களுடைய பாலிசி. மெஜாரிட்டி இல்லாதப்பவே கூட்டணியில் பங்கு தராமல் இருந்தார் ஒருத்தர், தெரியுமா? கலைஞர் 2006 to 2011 எல்லாரையும் பார்த்து உஷாராக கவனிச்சிக்கின்னு கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தார். இங்கே ஏன் அவர் பண்ணார்னா மத்தியில் அவரை நம்பி ஆட்சி இருந்தது, அதனால் இங்கே அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தார் பிரச்சனை இல்லாமல். இப்போ இனி அது நடக்காதுன்னு வச்சிங்களேன். ஆனால் அதிமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சொல்கிற கூட்டணி ஆட்சி அதெல்லாம் வரும். ஆனால் இப்போவே போயிட்டு கூட்டணி ஆட்சி அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. என்டிஏ அலைன்ஸு ஜெயிக்கும்ன்றதை இவர்கள் அதை இந்த மாதிரி வார்த்தைகளை கிளப்பி விட்டுறது, அதை தூக்கிட்டு பத்திரிகைக்காரில் உருட்டிக்கிட்டு இருக்கிறது. அதிமுக இது எடப்பாடிக்கு சிக்கல், என்ன சொல்லுவார் அதுன்னு. இதில் வந்ததில் நம்ம ஏற்கனவே சொன்னது, பூ வச்சுருக்காங்க, சீர்சனத்திலாம் இனிமேல் தான் பேசுவாங்கன்னு. சீர்சனத்து என்ன பேசுவாங்க? மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி கொடு, வீடு வாங்கி கொடு. அது ஐயோ அவ்வளோலாம் எங்களால் முடியாதுங்க, நாங்கள் முடிஞ்சால் ஒரு இவ்வளோ போடுறோம் அவ்வளோ போடுறோன்னு பேசுவாங்க. அந்த மாப்பிள்ளை அந்த மாதிரி 50 சீட்டு கேட்டிருக்காங்க அவங்க. நேற்று 50 சீட்டுன்னு. ஏற்கனவே நைனா நாங்கள் இதெல்லாம் 40 தொகுதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 20ஆவது ஜெயிக்கணுன்ற மாதிரி அவங்களுடைய ஐடியா இருக்குது. அப்போது 50 கேட்டு 40க்காவது வருவாங்கன்றது யதார்த்தம். ஒரு வேளை கொடுக்கலாம். ஏன்னா நாங்கள் இத்தனை தொகுதியில் 2வது வந்தோம் பார்லிமெண்ட் எலெக்ஷனில், உள்ளாட்சி தேர்தலில் இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம், எங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு பாஜக இது பண்ணால் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் ஒருவேளை
அதிமுக அதை பற்றி யோசிக்கலாம். பாமக அதுக்கு இந்த தடவை அதிகமாக கேட்க முடியாது, பாஜகவோட கம்மியாக தான் கேட்க முடியும். ஏன்னா அலையன்ஸ்லேயே அவங்க என்டிஏ அலையன்ஸ் கீழே தான் போனாங்க. நீங்கள் 2021 பார்த்தா அவருக்கு கொடுக்குறதோட எனக்கு கூட கொடுக்கணும், இதுதான் அவங்களுடைய டிமாண்டாகவே இருந்தது. பாஜக விட எங்களுக்கு கூடுதலாக கொடுக்கணும் தான் டிமாண்டாக இருந்தது. ஆனால் 24 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் என்டிஏ அலையன்ஸு கீழே போனாங்க. பர்சன்டேஜும் பார்த்தா 11.7 18%. அப்போ இந்த பர்சன்டேஜ்லேயும் அவங்க பாமக கம்மி. ஒருவேளை அதெல்லாம் வச்சு கேட்டால் கூட பாஜகவோட உங்களுக்கு கம்மியாக தான் தருவோன்ற மாதிரி தான் போகும். ஏற்கனவே இப்போ வீக்காக இருக்காங்க, அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டு வீக்காக இருக்காங்க. அதனால் அதுவும் அதிமுகவிற்கு சாதகமாக அமையும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. இப்போ டெல்லியில் ஜெயித்தோம், இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிரா ஒரிசாலெல்லாம் வந்து ஜெயித்தோம். அதே போல் தமிழ்நாட்டிலும் மேற்கு வங்கத்திலும் 2026 ஜெயிப்போம் அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது இப்போ கிட்டத்தட்ட ஒரு அமைச்சரவையில் அவங்க ஒரு பங்கு கேட்குறாங்க அப்படிங்கிறத அர்த்தமாக தானே புரிந்து கொள்ள முடியுது. அப்படி கிடையாது. டெல்லியில் ஜெயித்தோம். அவங்க டெல்லிலாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வருஷம், 20 வருஷம் முன்னாடி, 17 வருஷமோ 26 வருஷம் கழிச்சு வராங்க. மகாராஷ்டிராவில் அப்படி இப்படின்னு இந்த ஆம்லெட்டை திருப்பி போடுற மாதிரி ஷிண்டே தூக்கி அப்படி போட்டு அதை தூக்கி இப்படி போட்டு கடைசியில் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு. ஷிண்டே ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். ஒடிசாவில் ஆக்சுவலாக கூட்டணி சேர வேண்டியது பட்நாயக்கோட. கடைசி டைமில் முடிவு பண்ணி வேணாம் தனியாக நீ போன அந்த மாநில தலைவர் முடிவெடுத்ததுனால தனியாக நின்று ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அதனால் அங்கே ஒரு இது. ஹரியானாவில் அது மாதிரி நீங்கள் காங்கிரஸ் பண்ண தப்பில் ஆட்சிக்கு வந்தாங்க. காங்கிரஸ் மட்டும் ஆம் ஆத்மி கழட்டி விடாமல் இருந்திருந்தா ஹரியானாவில் வந்திருக்கவே இருக்க முடியாது. காங்கிரஸ் இவங்க கெஜ்ரிவால் கூட்டணியில் வந்திருப்பாங்க, ஆம் ஆத்மி கூட்டணி. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல வரன்றாங்க. வெஸ்ட் பெங்காலில் நெருங்கி வந்துட்டாங்க. ஆனாலும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே அவங்களால அடிக்க முடியல. மம்தா தான் அதிக இடங்கள், இவங்க 1/3 தான். மம்தா வந்து கிட்டத்தட்ட 20 இடத்துக்கு மேலே, 29 என்னமோ வந்தாங்க. இவங்க 7-8 இடங்கள் மேலே தான் வந்திருக்காங்க. அப்போது சட்டசபையில் இன்னும் மம்தா வெறிகொண்டு இருப்பாங்க. அதனால் அதில் வர்றதுன்றது சாத்தியம் குறைவு. ஆனால் எதிர்கட்சியாக அவங்க பவராக வந்து உட்காருவாங்க. அது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 40, 44, 46%, 6-7% தான் வித்தியாசம் இருக்குது. மம்தா வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனை, அந்த மருத்துவக் கல்லூரி மாணவி பிரச்சனை அதெல்லாம் இருந்தே பார்லிமெண்ட்டில் வந்துட்டாங்க. ஏன்னா மம்தா வந்து வேறு லெவல். 2 கலைஞர், 2 ஜெயலலிதாவுக்கு சமானம். நீ கோயிலுக்கு போறியா, நானும் கோயிலுக்கு போகிறேன்னுவாங்க. நீ இந்த இதை கையில் எடுக்கிறியா, நான் அதை கையில் எடுக்கிறேன்றாள். அந்த மாதிரி ஆள் மம்தா. அதனால் அங்கே பெரிய ஸ்ட்ரகிள் தான் பண்ணி ஆகணும். தமிழ்நாடு நேற்று அவர் பேசின மாதிரி கிட்டத்தட்ட பயங்கர கெட்ட பேரை சம்பாரிச்சு வச்சுருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து இந்த கூட்டணியும் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா ஈஸியாக அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நடுவில் விஜய் தனியாக இருந்து பிரித்தாலும், ஒருவேளை என்டிஏக்குள்ளே அவர் வந்தாலும், ரெண்டுமே டிஎம்கேக்கு பிரச்சனை. அதனால் தமிழ்நாட்டில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக தனிப்பெரும்பான்மை வர்ற மாதிரி தான் நிற்பாங்க. அப்படி நிற்கிறதா இருந்தால் அவங்கள கண்டிஷனாக இருக்கும். தனிப்பெரும்பான்மை நாங்கள் வந்துட்டால் நாங்கள் தான் ஆட்சி, கூட்டணிலாம் யாருக்கும் சீட்டு தரமாட்டோன்றது அவங்க கொள்கை. அதை அடிக்கடி அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அமித்ஷா என்ன சொன்னாலும் சரி, ஒருவேளை நான் சொன்ன மாதிரி இவர்களை நம்பி ஆட்சி இருக்கிற மாதிரி இருந்தால் அன்றைக்கி கேபினெட்லாம் கேட்டு வாங்கிக்குவாங்க. கூட்டணி ஆட்சி தான் அன்றைக்கி. தொடர்ந்து 2019, 21, 24 தேர்தல்களில் திமுக கூட்டணி தான் வந்து ஜெயித்து வந்தது. ஸோ அப்போயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷாவும் சரி மோடியும் சரி பல முறை வந்து இந்த தேர்தலில் பெரிய மாற்றம் வரும், நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் அப்போ இதுவுமே நடக்கலை. இது மாதிரி அமித்ஷா சொல்கிறது வந்து திமுகவுக்கு தான் ப்ளஸ்ஸு. 2026 மட்டும் இல்லை, அதற்கு அடுத்து வரக்கூடிய எல்லா தேர்தல்களையும் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும்னு சொல்கிறாரு திமுகவின் அமைப்பு செயலாளர்னா RS பாரதி அவர்கள். இது அவருடைய அதீத நம்பிக்கையை காட்டுதா, இல்லை மக்களுடைய மனசில் திமுக அணிக்கு தான் செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத காட்டுறாரா? அதாவது நீங்கள் 2019, 2021, 2024, 24 கூட தள்ளி வச்சிங்க. 19, 21 திமுக எப்படி இருந்தது? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, அப்படி தானே இருந்தது. எல்லாம் எப்படி நம்பினாங்க? நீங்கள் நான்லாம் என்ன நம்பணும்? வேறு லெவல் பண்ணுவாரியா? கலைஞர் மாதிரி கூட கிடையாது. கனிவு மிக்கவர், அணுகுவதற்கு எளியவர். அவர் வந்தார்னா வேற. அவர் என்ன பண்ணுவார்? டாக்டருங்க உண்ணாவிரதமாக போய் படுத்துக்குவார். நான் வந்து வேறு மாதிரி பண்ணித்தரேங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க ஐயா. அது மாதிரி கொரோனாவில் கஷ்டப்பட்டு சேர்ந்துக்கிறாங்க, அவ்வளோ உழைக்கிறாங்க. நான் வந்தோன்னே இவங்க எல்லாம் பர்மனெண்ட்டுங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். ஆசிரியர்கள் நான் வந்தோன்னே வேறு லெவலுங்க. பொட்டி கொண்டு போய் வைப்பார். பொட்டியில் போடுங்க, கார்டு போடுங்க. இந்த கார்டுடைய அக்னாலஜ்மெண்ட்டு கார்டு, அதை எடுத்துக்கிட்டு நேராக நீங்கள் தலைமைச் செயலகம் வரலாம். அப்படி வந்து அப்படி நீட்டினீங்கன்னா, ஐயோ இந்த கார்டா, உள்ளே வாங்க அப்படின்வாங்க. உள்ளே முதலமைச்சர் நாற்காலியில் யார்? கலைஞரின் மகன் ஸ்டாலின் அமர்ந்திருப்பேன் சொன்னாரா இல்லையா? இப்போ அந்த கார்டு தூக்கி போனால் விடுவாங்களா? ஒன்று விடுவாங்க. ஆச்சா, இது ஒன்று.
அதுக்கப்புறம் போக்குவரத்து தொழிலாளிகள் போராட்டம். ஐயோ நிறுத்திங்க, 100 நாளில் நம்ம ஆட்சி, உங்கள் அந்த ஓய்வூதிய பலன்கள் எல்லாம் நான் சரி பண்ணுவேன், நீங்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்க. கரண்ட் பில் ஐயா 2 மாதம் ஒரு தடவை பார்த்தா 500 யூனிட்னா 2 மாதத்தில் 510 யூனிட் ஆயிடுச்சுன்னா அந்த 10 யூனிட்டுக்கு வந்து தனியாக போடுறதில்ல, மொத்தமாக டபுள் ரேட் ஆகிடும். இந்த மாதிரிலாம் இருக்குது, எனக்கும் தெரியுங்க, நானும் கஷ்டப்படுறேன். மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் கரண்ட் பில் இது பண்ணுவோம். அம்மா கொண்டு வந்தாலும் அந்த லேப்டாப் திட்டத்தை நாங்கள் மாணவர்களுக்கு கொடுப்போம். கல்வி கடன் ரத்து பண்ணுவோம். 1 லட்சம் ரூபா வரைக்கும் நகைக்கடன் ரத்து. நீங்கள் போய் இப்போ கூட வச்சுருங்க, நாங்கள் வந்தோன்னே ரத்து பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? என்னென்ன சொன்னாங்க, என்ன நடந்துச்சு? அப்போ அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததா? 19, 21 அன்றைக்கி அமித்ஷா வந்தாலும் சரி, ட்ரம்ப்பே வந்தாலும் நடக்காது. ஏன்னா இவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்தது. இந்த பக்கம் கோபம், பாரியா இந்த பென்னி அவங்க இது சாத்தான் குளம், இது இன்றைக்கி சொல்கிறேன், இன்னை வரைக்கும் சாத்தான் குளம். இவர் சொல்கிறாங்களா, திமுக அரசு தான் விரைவாக நீதியை பெற்று தந்தது, பொள்ளாச்சி வழக்கில் நாங்கள் ஆட்சி பொறுப்பு சொல்கிறீங்கள்ல, பொள்ளாச்சி வழக்கு சிபிஐ நடத்தினா கோர்ட்டு விசாரணை நடந்துச்சு, வந்துச்சு. அதுக்கப்புறம் இது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விரைவாக நாங்கள் பெண்களுக்கு ஆதரவுன்னு, அது எஸ்ஐடி கோர்ட்டு போட்டு எஸ்ஐடி விரைவான விசாரணை நடத்தி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி முடித்தாங்க. சாத்தான் குளம் என்ன ஆச்சு? ஏன் இது வரைக்கும் நடத்த முடியல? இது வரைக்கும் நடத்தி முடித்தாங்களா? ஜட்ஜே போடல, அது ஜட்ஜே இல்லை, பொறுப்பு நீதிபதி தான் விசாரிச்சுட்டு இருக்காரு. அதில் தண்டனை அடைஞ்சாங்கல்ல, அதில் ஒருத்தர் செத்து போயிட்டார். அதாவது மாட்டின குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தர் இறந்து போயிட்டார். அவர் பையனுக்கு வாரிசு வேலை கொடுத்துட்டாங்க. இன்னும் மற்றவங்களாம் பாதி சம்பளம் வாங்கிட்டு அப்படியே தான் இருக்காங்க. ஏன் நீதி உடனே வாங்கி தரல? அன்றைக்கி என்னென்ன பேச்சு பேசுனீங்க? அதுக்கப்புறம் இது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இந்த மாதிரி கெட்ட பேர் ஏற்கனவே அதிகமாக இருந்தது ஏடிஎம்கேக்கு. 2019 ஃபஸ்ட் டைம் ஸ்டாலின் 2018 வந்த உடனே 19 எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறவங்களாம் சீட்டு, உனக்கு எவ்வளோ 2 சீட் எடுத்துக்கோ, நீ 10 எடுத்துக்கோ. அதனால் பார்த்தீங்கன்னா 2019 ஸ்டாலின் வந்த புதுசுன்றதுனால ஒரு பெரிய பேர் இருந்தது. ஆனால் 21 பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்கல்ல மோடி வந்தார், அமித்ஷா வந்தார், அது இதுன்னு, 2019 20 சம்திங், 2021 படுதோல்வி அடைஞ்சிருக்கணும். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 8-10 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கணும். ஏடிஎம்கே என்டி அலையன்ஸ் இவங்க பெருவெற்றி பெற்றிருக்கணும் 96 மாதிரி. ஆனால் 75 சீட்டு அடிக்கிறாங்க, 39% வராங்க. எது 10 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, ரொம்ப நெருக்கத்தில் சாத்தான்குளம், தூத்துக்குடி, 3 வேளாண் சட்டம், சிஏஏ, அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இவ்வளோ இருந்தும் 39%, 75 சீட்டு. இதில் அமித்ஷா டிடிவி தினகரனை கட்சியில் நீங்கள் அந்த கூட்டணியில் இணைச்சிக்கலான்னு சொன்னதை இவர் மறுத்துட்டார். டிடிவியும் இணைச்சிருந்தா ஒரு 20 இடம் ஜாஸ்தி கிடச்சிருக்கும். 25 இடம் நான் எடுத்த லிஸ்ட்டு டிடிவினால் தோக்குறாங்க. அதாவது டிடிவி ஓட்டு இருந்தால் ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ 100 இடம் வந்திருப்பாங்க. டிடிவி ஹெல்ப் பண்ணி 25 இடத்த திமுகவுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே அவங்க டிடிவிக்கு நன்றி சொல்லணும். அப்போ இந்த மாதிரி 21 இருந்த நிலமை, 24 என்ன நிலமை? இவர்கள் அதுக்கு பிறகு ரொம்ப உஷாராகிறாங்க. இது ஒன்றா இருந்தால் நமக்கு பிரச்சனை வந்துடும்ன்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணுற வேலை பண்ணுறாங்க. அண்ணாமலையை வைத்து என்டிஏ கூட்டணியில் ஆரம்பத்துலேருந்தே ஒரு பேசி சலசலப்பை உருவாக்குறாங்க. அண்ணாமலை அதுக்கு உதவுறாரு. ஒரு கட்டத்தில் என்டிஏ உடையுது. மேலே இருக்கிறவங்களும் நமக்கு இந்தியா முழுவதும் பெரிய செல்வாக்கு இருக்குது, தமிழ்நாடு ஒரு அண்ணாமலை ஏதோ பண்ணிக்கிட்டோன்ற மாதிரி விட்டுட்டாங்க. அதற்கு பிறகு பாமக அதிமுகவோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கிற வேலையை பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு அண்ணாமலைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ணாமலை மூலமாக பாமகவை என்டிஏ கூட்டணி கொண்டு வராங்க. அதற்கு வேண்டிய விஷயங்களை பண்ணித்தராங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் சொல்கிறாரா இல்லையா, என்னை மீறி அதிமுக போகலான்றதை மீறி இவர்கள் 2 பேரும் மகனும் மருமகளும் பாஜகவுக்கு போனாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ அந்த வேலையை பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆன பிறகு பத்திரிகைகள், மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் மூலியமாக நம்ம பல தடவை பேசியிருக்கோம். பாஜக கூட்டணி தான் பெரிய கூட்டணி, அதான் வரும் அண்ணாமலை பெருவி அப்படின்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் பேச வச்சாங்க. ஞாபகம் இருக்கா? 6 சீட்டு பாஜக கூட்டணி ஜெயிக்குன்ற வரைக்கும் பேச வச்சாங்க. அப்புறமா தேர்தல் நெருக்கத்தில் அதை அப்படியே குறைச்சிக்கிட்டு 39 திமுக அடிக்கணும்னு கொண்டு வந்தாங்க. ஞாபகம் இருக்கா? அப்போ இதெல்லாம் வரும்போது 18%, இவர்கள் 21%, அப்படி பார்த்தாலும் 39% வந்துச்சா? இதில் 2 பேர் வாங்கின வாக்கையும் சேர்த்து பார்த்தா 12 இடம் என்டிஏ ஜெயிச்சிருக்கு. அவ்வளோ பெரிய அலை. பார்த்திங்கன்னா அந்த திண்டுக்கல்லாம் செகண்ட் பிளேஸில் ஜெயிக்கிறார் அந்த சச்சிதானந்தம், சிபிஎம் கேண்டிடேட். திண்டுக்கல் அதிமுகவோட கோட்டை, கூட்டணி கட்சிக்கு கொடுத்ததுனால
3க்கு 3 6 எம்எல்ஏல 3 ஏடிஎம்கே 3 டிஎம்கே திண்டுக்கல். அந்த திண்டுக்கல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்கிறார். இதெல்லாம் அந்த டைமில் நடந்தது. இவர்கள் பிரிவு கடந்த முறையும் திண்டுக்கல் பார்லிமெண்ட்ல வந்து கிட்டத்தட்ட 5.5 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சாரு. யாரு? அப்போ வேலுசாமி 2019ங்க. நான் தான் சொல்கிறேன், 2019 வேறங்க. 20 சில்லற % தானேங்க என்டிஏ கூட்டணி. அவ்வளோ வெறுப்பு, அவ்வளோ இதுங்க. ராகுல் காந்தி பிரதமர் நீங்கள் இங்கே தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஸ்டாலின் மட்டும்தான் சொன்னார், ஞாபகம் இருக்கா? அப்போ காங்கிரஸ் ஜெயிச்சிடும்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்தது. 2019ல் ஒரு 5 வருஷம் தான் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும், இந்த தடவை பிஜேபி வராது, காங்கிரஸ் தான் ஜெயிக்கும்ன்ற மாதிரி ஒரு இது வந்தது, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் சேர்ந்து தான் இங்கே வந்து எதிரொலிச்சுது. அதனால் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. திண்டுக்கல் நீங்கள் சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா 3க்கு 3. அதே இதை நீங்கள் பொருத்தி ரொம்ப சமீப தேர்தல் என்னது 2021. அப்போ 24 எப்படி பார்ப்பீங்க? 3க்கு 3 ஜெயிச்சிருக்காங்கன்னா ஓரளவுக்கு வித்தியாசம் வரும். அந்த வித்தியாசம் ஏடிஎம் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் 4 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ மாதிரி அந்த வாக்குகள் பிரிஞ்சதுன்னா ஏடிஎம்கே ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது. நான்லாம் அந்த டைமில் அதான் பேசினேன், திண்டுக்கல் வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட் போடணும், வெயிட்டாக செலவு பண்ணால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் இவங்க விட்டுட்டாங்க. போன தடவை திலகமாமா நிற்க வச்சாங்க. திலகமாமாவுக்கு பாமக தனியாக நின்றது, போன தடவை திலகமாமா நின்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி கூட்டணி கட்சி கையில் 2019ல் திலகமாமா பதில் வேற ஒருத்தவங்க போன முறை தான் சட்டமன்ற தேர்தலில் திலகமாமா நின்னாங்கன்னு நினைக்கிறேன், தோத்துட்டாங்கல்ல ஆத்தூர் தொகுதி. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பிரித்து பார்க்கணும். அதனால் இவர்கள் வந்ததுனால அப்படிலாம் கிடையாது, அந்தந்த கால சூழ்நிலை இதை வச்சு தான். திமுகவுக்கு அன்னைக்கு இருந்த மரியாதை, மக்கள்கிட்ட இருக்கிற செல்வாக்கு, இது எல்லாம் இப்போ இருக்கானா இல்லை. அவர்களால் சாதனைகளே சொல்ல முடியல. அதுக்கு பதிலாக மத்திய அரசுடைய விஷயங்களை கொண்டு போய் முன்னிறுத்தி பாருங்கள், நீட்டு பழைய இதை எடுத்து உருட்டுறாங்க. இப்போ டீலிமிட்டேஷனு நேற்று பெரிய கோரிக்கைன்னா அமித்ஷாவால் 7.8% தமிழகத்துக்கு கொடுக்க முடியுமா, தயாநிதி மாறன் கேள்வி. டீலிமிட்டேஷன் நீங்கள் போய் கீழே இருக்கிற ஜனங்களை கேளுங்க, ஏங்க இந்த மாதிரி அமித்ஷாவை நோக்கி தயாநிதி மாறன் ஒரு கேள்வியை வச்சுருக்காரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்னது அதுன்னு கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் பெருசாக வைக்கிற அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் எடுத்து உருட்டுறீங்க. உங்ககிட்ட என்ன 1000 பிரச்சனையை அவங்க வைக்கலாம். எனக்கு என்ன நேற்று பார்த்தீங்கன்னா 37,000 சில்லற கோடி ஊழல் நடந்திருக்குன்னு அமித்ஷா பேசுகிறார். எந்த அமித்ஷா? இந்த மாதிரி ஏஜென்சிகளை கையில் வைத்திருக்கின்ற அமித்ஷா, ஐபிஐ கையில் வைத்திருக்கிற அமித்ஷா, ஐபி ரிப்போர்ட் மற்றதெல்லாம் கையில் வச்சுருக்க அமித்ஷா. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நேற்று பேச்சில் வருது. முன்ன இருந்த சூழ்நிலை இன்றைக்கி இல்லைன்ற கூட்டணி மற்ற விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு எதிராக இருக்குது. இன்னும் தேர்தல் நெருங்க திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்களே இதை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பயன்படுத்துனீங்களா 2021? எங்களை விட்டால் ஆள் கிடையாது ராசா, 6 சீட்டு தான். இல்லை போப்பா எங்கே வேணாலும் போ அப்படின்னாங்க. திரும்பி பார்த்தா அங்கே என்டிஏ, ஐயோ இங்கே போக முடியாது, நடு ரோட்டில் இறங்கினா மக்கள் நல கூட்டணி பக்குன்னு இருக்கும்ல, சரி கொடுங்க 6 சீட்டு, ஒன்றுக்குன்னு ஏற்றி கொடுக்க முடியாது, 6 தான், சரி அப்படி தானே வந்தாங்க. கரெக்டாக 60 சீட்டு வாங்கி 3 சீட்டுக்கு சண்டை போட்டு 63 சீட்டுக்காக சண்டை போட்ட காங்கிரஸ் 25 சீட்டுக்கு ஒத்துக்குச்சு. ஏன்? வெளியே போ, வேணா வெளியே போ, இல்லை என் கூட என்ன பண்ணுறது, சரி கொடுங்க, அவ்வளோதான். இப்போது போயிடுவா தம்பி விஜய் இருக்காப்புல, புஷிகிட்ட பேசிட்டோம், வரலாறு காணாத வகையில் ஒத்துக்கொண்டார், போயிடுவா அப்படின்வாங்க. உண்டா இல்லையா? இந்த டிமாண்டு அங்கே நடக்கும். மோடியும் அமித்ஷாவும் சாதாரண ஆட்கள் தான், அவர்களை பார்த்து பயப்பட தேவையில்லை, அவர்களை பார்த்து ஏன் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு திமுக துணை பொதுச்செயலாளரும் எம்பியுமான உண்மைங்க, 100% அவருடைய பேச்சு உணர்த்துது. 100% உண்மை. மோடியும் அமித்ஷாவும் சாதாரண ஆட்கள் தான், அவங்கள பார்த்து பயப்பட தேவையில்லை. ஜனங்களுக்கு சொல்லியிருக்காப்புல, ஜனங்க ஏன் பயப்படணும், ஜனங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் எப்போவே போகாத நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறீங்க, 3 நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம். அப்பாவுக்கு நினைவு நாள், ஜப்பான் போயிட்டேன், நிதி கொடுக்கல 43,000 கோடி ரூபா, ஏன் இப்போ மட்டும் கொடுத்துட்டாங்களா, ஏன் இப்போ போனீங்க, சரி போனீங்க, ஏன் பிரதமரை பார்த்தீங்க, எந்த பிரதமரை? இங்கே தமிழகம் வந்தப்போ புரோட்டோகால் பிரகாரம் பார்க்க முடியாதுன்னு வேற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அமைச்சரை அனுப்பிச்சி போய் பார்த்துட்டு வா அப்படின்னு புறக்கணித்த பிரதமரை நீங்கள் போய் டெல்லியில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்குறீங்க. இப்போ சொல்லுங்கள், சாதாரண ஆட்கள் தான், அவங்கள பார்த்து பயப்பட தேவையில்லை. ஆமாம், ஜனங்க பயப்பட தேவையில்லை, நீங்கள் பயந்து தான் ஆகணும், புரியுதா? அதனால் இவங்க உருட்டெல்லாம் யாரும் இனி அவ்வளோ நம்ப மாட்டாங்க. திமுகவை பார்த்து தான் அமித்ஷாவுக்குலாம் ஷாக் அடிச்சிருக்கு அப்படிங்கிற. நேற்று வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுக பயப்பட்டு இருக்கு, நிச்சயமாக அவங்க வந்து 2026 வீட்டுக்கு அனுப்ப போகணும் அமித்ஷா வந்து சொன்னார். எல்முருகன் சொன்னார். அண்ணாமலை பேசும்போது கூட்டமே வந்து ஆர்ப்பரிச்சது. அப்போ அங்கே வந்து பல கூட்டங்கள் வந்து அண்ணாமலைக்கான ஒரு ஆதரவு இருக்கிறத வந்து பார்க்கணும். அண்ணாமலை இந்த வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது மேலே வரைக்கும் போயிருக்குது. ஏன்னா இந்த கூட்டணி அமைந்த பிறகு அண்ணாமலை தனி ஆவர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலை ஆரம்பத்திலே நான் சொன்னேன், 2024 இந்த கூட்டணி உடையறதுக்கும்
திமுக ஜெயிப்பதற்கும் காரணமாக இருந்தவர் அண்ணாமலை. அன்னைக்கு மட்டும் இந்த கூட்டணி இருந்திருந்தா திமுக கூட்டணி 10% அடிச்சிருக்காது, ஒரு 24 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க, மீதி அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் அதை தடுத்து நிறுத்துறதுல முக்கிய காரணியாக இருந்தது அண்ணாமலை அப்படின்றது அவர்களுக்கும் இப்பொழுது புரியுது. ரெண்டாவது, நீங்கள் தேசிய கட்சியில் தலைவராக இருக்கீங்க, ஒரு கூட்டணி அமையிறது பிரியறது மேலே முடிவு பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இயங்கணும். இவர் என்ன பேசினார் டெல்லி போயிட்டு வந்து, நான் மனசாட்சி பிரகாரம் தான் நடப்பேன், நான் அப்படி நடப்பேன். என்ன அப்படின்னா நீங்கள் தனி கட்சி தான் நடத்தணும். நான் யாரு கூடயும் சேர மாட்டேன், இவங்க கூட சேர மாட்டேன், அவங்க கூட சேர மாட்டேன். அப்போ உங்களுக்கு இங்கே சைடு ஒரு திமுக சைடு ஒரு சாஃப்ட் கார்னரும் அதிமுகவை காலி பண்ணுன்ற லைனை எடுக்கும் பொழுது 2024 படுதோல்வி உங்களுக்கு சேர்த்து தானே படுதோல்வி. ஒரு 12 சீட்டு சாதாரணமாகவே என்டிஏ கிடச்சிருக்குமே, அது தடுத்ததில் பெரிய பங்கு இவர் இருக்குல்ல. இப்போ புதுசாக அவர்கள் முடிவு பண்ணி அதிமுகவோட கூட்டணி வரணுன்றது மிக கஷ்டப்பட்டு அதிமுக கூட்டணிக்குள்ளே இழுக்கிறாங்க. மிசாட்சி கொஞ்சம் இவங்க பண்ண முட்டாள்தனம், தாவேகா பண்ண முட்டாள்தனம், வேறு வழி இல்லாமல் அதிமுக அங்கே போகுது. தாவேகா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பண்ணியிருந்ததுன்னா அதிமுக தாவேகா கூட்டணி அமைஞ்சிட்ருக்கும். அப்படி அமைஞ்சிருந்தால் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க கூட தைரியமாக வருவாங்க. ஏன்னா இந்த கூட்டணி வந்து பிஜேபி கூட கூட்டணி இல்லை, ஆனால் ஜெயிக்கிற கூட்டணி அப்படின்னா இன்னும் திமுகவுக்கு நெருக்கடி ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இவர்கள் நாளைக்கே முதல்வர் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்காங்களாம். இப்போ கூட நாளைக்கு தேர்தல் வச்சா கூட விஜய் தான் முதல்வர்னு, அதான் அவங்க நினைப்பு, நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்டதுனால அங்கே போயிட்டாங்க. இப்போ அதற்கு தோதாக இவரை மாற்றுறாங்க. ஏன்னா கட்டுச்சோட்டுக்குள்ளே பெருச்சாலியை வச்சுட்டு இருக்க முடியாது, அப்போ மாற்றுறாங்க. மாற்றும் பொழுது இவர்களுக்கு ஏற்ற தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தரை கொண்டு வராங்க. நீங்கள் அவருக்கு ஒத்துழைக்கணும். மேடையில் மட்டும் என் அருமை நண்பர் அவர் இவருன்னு பேசிக்கிட்டு உள்ளுக்குள்ளே அந்த வார் ரூம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பாஜகவுக்கு எதிராகவும் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராகவும் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அவரை நயினார் நாகேந்திரனை ஒன்றும் இல்லாதவரை காட்டக்கூடிய வேலையும் நடக்குது. அண்ணாமலை தான் பெஸ்ட். நயினாருக்கு எதிராக வார் ரூம் வந்து செயல்படும், கண்டிப்பாக செயல்படுகிறார்கள். இந்த புகாரும் அங்கே போயிடுச்சு. நேற்று அழைத்து பேசியதாக தகவல். இனிமேல் ஒழுங்காக இருக்கணும். சொன்னார்ல, அதாவது நம்ம அதிமுகவையும் கூட்டணி கட்சிகளையும் கட்சிக்குள்ளேயும் எதுவும் எதிர்க்கக்கூடாது, கூட்டணி கட்சி தலைவர்களையும் அதை பற்றி எதுவும் பேசவே கூடாதுன்னு அண்ணாமலை கிட்டத்தட்ட வாய்ப்பு விட்டு போட்டிருக்காங்க. இதை மீறியும் செயல்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அண்ணாமலை வரும்பொழுது கத்துறது இதெல்லாம் அமித்ஷா எத்தனை கூட்டத்தில் அவருக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பார். அப்படிலாம் பார்த்து வளர்ந்தவர் தானே, அவர் செஞ்சு வளர்ந்தவர் தானே. அப்போ அவருக்கு தெரியாதா? எங்கேயோ இருந்த அமித்ஷாவும் மோடியும் இந்த டெல்லி பாலிடிக்ஸை தட்டி தூக்கிட்டு இந்த 2 பேர் வந்து சென்ட்ரலில் உட்காந்து 11வது வருஷமாக எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு உக்காந்துருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ அரசியல் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு தெரியாதா? தெரியும். சில இடங்களில் லைட்டாக தட்டி கொடுத்து கூப்பிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப பண்ணலன்னா அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை போகும். தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பான விவாதத்திற்கு வந்து அமித்ஷாவுடன் பேச தயாராக இருக்கேன். அவர் வந்து டெல்லியில் போகிறாரா, புவனேஸ்வரில் போகிறாரா, இல்லை சென்னையில் போகிறாரா, எங்கே வேணாலும் கூட்டத்தை போட்டோம், அதில் வந்து நான் பங்கேற்க தயார். ஆனால் அதில் வந்து நீங்கள் இந்தியாவில் பேசக்கூடாது, நான் பங்கேற்கிற கூட்டத்தில் வாங்க பேசுவோம் தேர்தல் வாக்குறுதி தொடர்பாக அப்படின்னு சொல்லியிருக்காரு ராசா அவர்கள். இந்த விவாதம் வந்து ஒரு அரைக்கூவலா இல்லை வேறு எதுவும் அர்த்தமா? சும்மா ஓரத்தில் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்குது. இவரெல்லாம் ஒரு ஆளா? அவருக்கு அமித்ஷாவுக்கு இவங்களாம் ஒரு ஆளா? சும்மா எங்கே வந்துட்டு நான் அமெரிக்காவுக்கு ஆணையிடுகிறேன், ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன்றது. அப்போ ஏன் போகிறீங்க? எதுக்குங்க போய் பிரதமரை பார்க்குறீங்க? நிதி ஆயோக் கூட்டம் கூட நீங்கள் சொல்லலாம், 3 வருஷமாக தெரில, இப்போ தான் தெரிஞ்சது எனக்கு. நிதி ஆயோக் கூட்டத்தில் தான் அரசுடைய நலத்திட்டங்கள் மற்ற விஷயங்கள்லாம் பேசணும், தமிழ்நாட்டுக்கான உரிமையை பேசணும்னு இப்போ தான் தெரிஞ்சுது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். எதுக்கு பிரதமரை பார்க்குறீங்க? எதுக்குங்க ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வர்றீங்க? எதுக்கு? நானே இல்லை, இந்தியா கூட்டணியில் தலைவர்களே இல்லையா? கலைஞருக்கு நெருக்கமான சோனியா காந்தி இல்லை? கலைஞரும் சோனியா காந்தியும் அந்த தேர்தல் கூட்டணி அமைஞ்ச பிறகு தான் காங்கிரஸ் உடைய கூட்டணிலாம் ரொம்ப நெருக்கமாச்சு. பெரிய அளவில் மதிக்கக்கூடிய தலைவர் தானே சோனியா காந்தி. அவங்கள கூப்பிட்டுலாம்ல, ராகுல் காந்தியை கூப்பிட்டுருலாம்ல, இல்லை லல்லு பிரசாத் யாதவை கூப்பிட்டுருலாம்ல, ஃபரூக் அப்துல்லாவை கூப்பிட்டுருலாம்ல. ஆனால் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நானே வெளியிடுறீங்க. என்னென்னா உருட்டுனீங்க அதுக்கு மத்திய அரசு விழா, அவங்க இல்லைன்ட்டாங்க. எங்கள் விழாலாம் கிடையாது, அது ரிசர்வ் பேங்க் வெளியிடுற நாணயம். இந்த அப்படி எவ்வளோ நாணயம் வேணும்? 2000. இந்த அப்படி ஒரு நாணயம் 200 ரூபா, நீ லாபம் வச்சு விற்றுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சாதாரணமாக நடக்கிற நிகழ்வு நீங்கள் அரசு விழாவாக மாற்றினீங்க. அதுக்கு ஏன் அவ்வளோ பந்தா பண்ணீங்க? இந்த பக்கம் ஒரு பக்கம் இப்படி பண்ணிக்கிட்டே இன்னொரு பக்கம் ராசா மாதிரி ஆர்எஸ் பாரதி மாதிரி விட்டு வீரம் பேசுறது. நம்ம கனிமொழியை வச்சு புறக்கணிக்க வேண்டியதானே? மத்திய அரசு நாங்கள் இந்த சிந்தூர் இதுக்கு கனிமொழி வரமாட்டார், புறக்கணிக்க வேண்டியதானே? தெரியுதா? உங்கள் பொருள் எடுத்து உங்களே போடுறாங்க அவங்க. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு கண்டிப்பாக. நன்றி சார்.